வணக்கம். நான் பிரியா சாரி ஸ்டோர், சரவணம்பட்டி, கோயம்புத்தூரில் இருந்து. இன்றைக்கி நான் உங்களுக்கு காட்ட போகிறது வந்து ரொம்பவே ட்ரெடிஷ்னலான காட்டன் சாரீ கலெக்ஷன். ஆக்சுவலாக என்னுடைய இன்ட்ரெஸ்ட் வந்து நிறையவே ட்ரெடிஷ்னல் சாரீஸில் தான் இருக்குது. நான் ட்ரெடிஷ்னல் சாரீஸ் மட்டுமே பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்டில் தான் பிஸ்னஸ்க்கே வந்தேன். ஆனால் கூட மார்க்கெட் இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்றது போக போக நான் தெரிஞ்சிட்டதுனால ஃபேன்சி சாரீஸும் நான் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். பட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பர்டிகுலராக செட்டிநாடு காட்டன் சாரீஸ் பார்க்க போகிறோம். செட்டிநாடு சாரீஸ் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இதில் நான் ஒரு சில வெரைட்டிஸ் நான் இப்போ ஸ்டோரில் வச்சுருக்கேன், உங்களுக்கு நான் இதை காட்டுறேன். ஒன்று வந்து பிளெயின் பாடி வித் பார்டர். இது நம்ம அதிகமாகவே பார்த்துருக்கோம். நிறைய காம்பினேஷன்ஸில் இந்த சாரீஸ் கிடைக்கிது. சிலருக்கு வந்து இந்த மாதிரி ஜரி பார்டர் பிடிக்கும். ஒரு சிலர் வந்து நூல் பார்டராக கேட்பாங்க, த்ரெட் பார்டராக கேட்பாங்க. ஏன்னா சாரீ நீங்கள் சொருகும்போது உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி நூல் பார்டர் சாரீஸ் கேட்பாங்க. ஸோ பிளெயின் சாரீஸ் அப்படின்றது வந்து ஒரு கலெக்ஷன். இன்னொரு கலெக்ஷன் பார்த்திங்கன்னா பிளெயின் சாரீஸில் கொஞ்சம் புட்டா ஒர்க்கோடு வரும். குட்டி குட்டி மோட்டிவ்ஸ் வந்து வீவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் வர்றது உண்டு. இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா செக்குடு சாரீஸ். இதுவுமே நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. நிறைய காம்பினேஷன்ஸில் இந்த சாரீஸ் அவைலபிளாக இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா ஜரி த்ரெட் வச்சு செக்டு பேட்டர்ன் பண்ணியிருப்பாங்க. அது நம்மக்கிட்ட சில கலர்ஸ் இருக்குங்க. வெரி கான்ட்ராஸ்டிங் ஷேட்ஸில் இருக்குது. நான் இதில் எனக்கு பர்ச்சேஸ் போகும்போது நான் கண்டுபிடிச்ச ஒரு சாரீ வந்து இந்த சாரீ தான். செக்குடு பேட்டர்னும் இருக்குது, புட்டாவும் இருக்குது. ஸோ எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நான் இது வரைக்கும் என்னுடைய ஸ்டோர்ஸில் இந்த சாரீ நான் ஸ்டாக் பண்ணதில்லை. ரொம்ப அழகான ஒரு டபுள் ஷேட் காம்பினேஷன், ஒரு பிஸ்தா க்ரீன் அண்ட் வயலட் காம்பினேஷனில் இந்த சாரீ இருக்குது. ஸோ இது போத் செக்குடு அண்ட் புட்டா. அதுலேயே இது இன்னொரு சாரீ கிரே சாரியில் ஒரு மெஹந்தி க்ரீன் காம்பினேஷனில் ஒரு சாரீ. இதுவும் செட்டிநாடு காட்டன் சாரீ தான். அடுத்த சாரீ பார்த்திங்கன்னா இதுக்கு நான் 1000 புட்டான்னு பேர் வச்சுருக்கேன். இதுவும் செக்குடு சாரீ. பட் எல்லா பாக்ஸ்லேயுமே உங்களுக்கு வந்து எல்லா செக்கடு பாக்ஸ்குள்ளேயுமே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன புட்டா வந்து வீவ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப 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 அழகான சாரீ. கான்ட்ராஸ்டிங் ஷேட்ஸில் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இது ஒரு டைப் ஆஃப் செட்டிநாடு காட்டன். இது போக நான் பிளெயின் சாரீஸ்லேயே ஒரு ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன் பார்த்தேன். இதுக்கு முன்னாடி பார்த்த பிளெயின் சாரீ வந்து சிங்கிள் கலர் வித் ஒரு பார்டர், கான்ட்ராஸ்டிங் பார்டர். பட் என்கிட்ட இன்னொரு கலெக்ஷன் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா 4 கலர்ஸ் வந்து காம்பினேஷனாக வர மாதிரி இருக்கும். நான் உங்களுக்கு காட்டுறேன். இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கின் ஆனியன் பிங்க் மாதிரி, அப்புறம் ஒரு மயில் கழுத்து ப்ளூ ஷேட், ஒரு வயலட் ஷேட் இருக்குங்க, அப்புறம் பிங்க் இருக்குது. ஸோ ஒரே சாரியில் உங்களுக்கு 4 ஷேட்ஸ் கிடைக்கும். நீங்கள் கட்டும்போது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். இந்த 4 கலருமே நம்ம ப்ளீட் எடுக்கும்போதும் வரும், கீழே ப்ளீட்ஸ் எடுக்கும்போதும் வரும். ரொம்ப அழகான ஒரு சாரீ இது. ஸோ இதில் ஒரு 3-4 காம்பினேஷன்ஸில் இப்போ நம்மக்கிட்ட ஸ்டாக்கில் இருக்குது. இது இன்னும் ஒரு நல்ல கலெக்ஷன் ஆஃப் செட்டிநாடு காட்டன். இந்த சாரீக்கு பேர் வந்து வனசிங்காரம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் க்ளோஸாக பார்த்தீங்கன்னா வனத்தில் இருக்கிற மான், புலி, யானை, மயில், இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து இந்த சாரீ ஃபுல்லாக வீவ் பண்ணியிருக்காங்க. காட்டன் தான் வேணும், கொஞ்சம் ரிச் லுக் வேணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த சாரீ ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர். பொதுவாகவே செட்டிநாடு காட்டன் சாரீஸில் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து ஒன்றா ரன்னிங்கில் வரும். அதாவது சாரீ மாதிரியே ப்ளவுஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு சாரீ வாங்கும்போது 6.25 மீட்டர் கிட்ட வரும். ஒரு சில சாரீஸில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து கான்ட்ராஸ்ட் ப்ளவுசஸ் வரும். ஸோ இந்த வனசிங்காரம் சாரீலையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து இந்த பார்டருடைய கலர்லேயே கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஒரு யுனிக் காம்பினேஷன் இது. நான் இது வரைக்கும் ஒருத்தர் தான் இந்த சாரீ உடுத்தி பார்த்துருக்கேன். பெருசாக நான் யாரும் பார்க்க எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஒன் ஆஃப் தி மாஸ்டர் பீசஸ்ன்னு சொல்லலாம் நம்மளுடைய செட்டிநாடு காட்டனில். இன்னொரு ஷேட் வந்து பார்த்திங்கன்னா நான் நேவி ப்ளூவில் வயலட் பார்டர் இருக்கிற ஒரு சாரீ இப்போ ஸ்டாக்கில் இருக்குது. இந்த கலெக்ஷன்லேயே இன்னொரு நான் இது பார்த்தது வந்து
எனக்கு செக்குடு பேட்டர்ன் ரொம்ப பிடிக்கும், பர்சனலாகவே ரொம்ப பிடிக்கும். ஸோ என்னுடைய ஷாப்லேயும் நீங்கள் நிறைய செக்குடு பேட்டர்ன்ஸ் பார்ப்பீங்க. இது வந்து அதே மாதிரி ஒரு எலாபரேட் இன்ட்ரிகேட்டான ஒரு ஓவன் சாரி, செட்டிநாடு காட்டன். ஒரு நல்ல ஒரு டீல் ப்ளூ, அதுக்கு ஒரு டபுள் ஷேட் பார்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ சாரீ ஃபுல்லாகவுமே உங்களுக்கு இந்த செக்குடு பேட்டர்ன் இருக்கும். ஸோ நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது வந்து செக்குடு பேட்டர்ன் வந்து எல்லாருக்குமே நல்லா இருக்குமா, அது ரொம்ப ஒருத்தவங்கள ஓல்டாக காட்டாதா அப்படின்னு கேட்பாங்க. அப்படி இல்லை. ஆக்சுவலி நம்ம செக்குடு பேட்டர்ன் சூஸ் பண்ணும்போது நம்மளுடைய ஆர் வி அ ஸ்லிம் பர்சன் ஆர் ஆர் வி அ ரவுண்டட் லேடி, அது மட்டும்தான் நம்ம பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம செக்ஸுடைய சைஸை வந்து சூஸ் பண்ணிக்கலாமே தவிர எல்லாருமே செக்ஸ் வேர் பண்ணலாம். எப்போல்லாம் நீங்கள் ஒரு நல்ல ஒர்க்குடு ப்ளவுஸ் வந்து செட்டிநாடு காட்டனோட பேர் பண்ணுறீங்களோ அப்போ எல்லாமே ரொம்ப அந்த காட்டனும் ரிச்சாக தெரியும். உங்களோட ப்ளவுஸ் நீங்கள் ஒர்க் பண்ணி போட்டிருக்கிறதுனால ஒரு சில்க் சாரியோடைய ஒரு அந்த ரிச்னஸ் வந்து உங்களுக்கு காட்டன் சாரிலேயே கிடைக்கும். இன்னொரு டவுட் என்கிட்ட நிறைய பேர் கேட்குறது வந்து சாரீஸ் வந்து கண்டிப்பாக ஸ்டார்ச் பண்ணணுமா, குறிப்பாக காட்டன் சாரீஸ் வந்து கண்டிப்பாக ஸ்டார்ச் பண்ணணுமான்னு கேட்குறது உண்டு. நான் சொல்கிறது என்னென்னா, ஸ்டார்ச்ன்றது ஆப்ஷனல் தான். நீங்கள் வேணும்னா ஸ்டார்ச் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். ஆனால் அந்த காட்டன் சாரீ நீங்கள் எந்த இன்ஸ்டன்ஸில் கட்டுறீங்க, என்ன மாதிரி நேரங்களில் அந்த காட்டன் சாரியை நீங்கள் கட்டுறீங்க. உதாரணமாக வீட்டில் இருக்கிற பெரியவங்களாக இருக்கட்டும், நம்மளே வீட்டில் இருக்கோம் அப்படின்னா நமக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக ஒரு சம்மரில் கட்டணும்னு சொல்லும்போது ஒரு காட்டன் சாரீ தான் நமக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு ரஃப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா காட்டன் சாரீக்கு நீங்கள் ஸ்டார்ச் போட தேவை இருக்காது. ஆஃப்டர் எவ்ரி வாஷ் நீங்கள் மடித்து மட்டும் நல்லா சுருக்கம் இல்லாமல் மடித்து வச்சுட்டு நீங்கள் அடுத்தடுத்து அந்த சாரியை வேர் பண்ணலாம். பட் இதுவே நான் ஒரு ஆஃபீஸ் கோயிங் பர்சன், நான் ஒரு டீச்சர், நான் எவ்ரிடே ஐ ஹாவ் டு லுக் நீட் அப்படின்ற மாதிரி பர்பஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஸ்டார்ச் பண்ணணும். பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு அயன் பண்ணணும், கண்டிப்பாக அயன் பண்ணணும். அயன் பண்ணிங்கன்னா அவங்களோட சாரீஸ் வந்து ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். அண்ட் எவ்ரி டைம் யூ வேர் இட் அது ரொம்ப ஒரு ப்ரொஃபஷ்னல் ஃபார்மல் லுக் வந்து கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ காட்டன் சாரீஸ்க்கு ஸ்டார்ச் போடுறது இட்ஸ் கம்ப்ளீட்லி ஆப்ஷனல். இட் இஸ் நாட் மச் ரிக்வயர்ட். நீங்கள் எங்கே கட்டுறீங்க அந்த சாரீன்றதை பொறுத்து நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் பேசிகிட்டே இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் காமிச்சிட்டேன். உங்களுக்கு இதில் ஏதாவது பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஸ்டோருக்கு வாங்க, கலெக்ஷன்ஸ் பாருங்கள். இப்போ நவராத்திரிக்கு நம்ம டிஸ்கவுண்ட்ஸும் போடுறோம், நிறையா ஃப்ரீ கிஃப்ட்ஸும் நாங்கள் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக வாங்க. நன்றி.